உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் நேற்று இரவு முதல் விட்டிருந்த மழை மீண்டும் பெய்ய தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ரமேஷ் பாபு. ரமேஷ் பாபு, தற்போது அங்கு மழை நிலவரம் என்ன? ஆமாம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் கடந்த 2 நாட்களாக பலத்த மழை பெய்து வந்தது. இந்த மழையின் காரணமாக உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள ஏரி, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளில் வேகமாக தண்ணீர் நிரம்பி வருகிறது. இந்த மழையின் காரணமாக சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவுக்கு மேல் உளுந்து, நெல், மக்காச்சோளம், கரும்பு உள்ளிட்ட பயிர்களில் மழை நீர் தேங்கி குளம் போல் நிற்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இந்த நிலையில் இன்று காலை முதல் மாலை வரை மழை இல்லாமல் குளிர்ந்த காற்று மட்டுமே வீசி வந்த நிலையில் தற்போது உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களான எலவனாசூர்கோட்டை, காட்டு இடையார், களமருதூர், குன்னத்தூர், பிள்ளையார்குப்பம், கெடிலம், திருநாவலூர், செங்குறிச்சி, ஆசனூர், பாலி, சாத்தனூர், பரிக்கல் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்து வருகிறது. கடந்த 2 நாட்களாக உளுந்தூர்பேட்டை பகுதியில் பெய்த மழையானது மழை மட்டுமே பெய்து வந்தது. ஆனால் தற்போது இந்த 1 மணி நேரமாக இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். ஏற்கனவே பெய்த மழையின் அந்த தண்ணி இன்னும் வடியாத நிலையிலே சென்று வந்த நிலையில் தற்போது மீண்டும் இந்த 1 மணி நேரத்துக்கு மேலாக உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் பெய்து வரும் மழையின் காரணமாக பொதுமக்கள் அச்சத்தோடு வீடுகளில் முடங்கும் நிலை ஏற்பட்டு உள்ளது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் பாபு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.